அண்ணாமலை சென்றது இழப்பு. பாஜகவில் இருந்து அண்ணாமலை வெளியேறியது பாஜகவுக்கு இழப்பு என அக்கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத் தாமன் கூறினார். தாராபுரத்தில் மாவட்ட தலைவர் மோகனப்பிரியா தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பிரதமரின் திட்டங்கள் பலவும் நாட்டு மக்களுக்கு பயனளிக்கிறது. இன்று கூட விவசாயிகளுக்கு கௌரவ நிதியை விடுவித்து இருக்கிறார். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறோம். தமிழக நிதி அமைச்சருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. இன்றைக்கு 10 குழந்தைகளில் 4 குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. தேசிய கல்விக் கொள்கையில் எந்த திணிப்பும் கிடையாது. ஆங்கிலம், தமிழ் மற்றும் விருப்பமொழி ஏதாவது படிக்கலாம். அண்ணாமலை பற்றிய தமிழிசையின் பேச்சு குறித்து கேட்டபோது, இந்த விவாதத்திற்குள் செல்ல வேண்டாம். அண்ணாமலை இருந்தவரை பாஜகவை வளர்த்தார். ஆனால் பாஜகவும் அவரை வளர்த்தது. பாஜகவில் இருந்து வெளியே போனார். அது பாஜகவுக்கு இழப்பு, அண்ணாமலைக்கும் இழப்பு. 70 ஆண்டுகளாக தாராபுரத்திற்கு ரயில் பாதை திட்டம் கிடப்பில் இருப்பது குறித்து அவர் ஒரு கையில் இது ஒரு குறித்து மனு அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். அப்போது அவருடன் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். காங்கிரஸ்காரங்க என்னைக்கா கனவு கண்டிருப்பாங்களா தமிழ்நாட்டில் நாங்கள் மினிஸ்டர் வருவோம். இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் தான் மினிஸ்டருக்கு வந்திருக்காங்க. இது முக்கியமா எது செய்தி? எதனால மக்களுக்கு புண்ணியம் இருக்குது? ஒரு கட்சியில இருந்து போறாங்க, அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பெண் தலைவர், அவங்களோட வயசு என்ன, அவங்களுடைய சீனியாரிட்டி என்ன, அவனுக்கு மனதை புண்படாதா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஹியூமானிட்டியா யோசிச்சு பாருங்க. சமூக வலைதளத்தில் அவ்வளோ வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பேட்டிகள்லாம் வெளிப்படுத்துறாங்க. அப்போ இப்ப நீங்க போன போக்குல கண்டிக்கத்தக்கது. ஒரு மனிதனா இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்கள வந்து அவங்கள வந்து உங்க சகோதரி இடத்துல வச்சு பாருங்க. தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தா அது என்ன விதத்துல? அவங்க 5% சொல்றாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட 7 முறை தோற்றுக்கிறாங்க. அது அவங்களுக்கும் பொருந்துமா இல்லைங்க? நான் என்ன சொல்றேன், இந்த டிபேட்டுக்குள்ளே போகாதீங்க. அதாவது அண்ணாமலை அண்ணா வந்து பாஜகவில் இருந்தவரை பாஜகவை வளர்த்தார். ஆனால் பாஜகவும் அவரை வளர்த்தார். பாஜக இருந்து வெளில போனார், அது பாஜகவிற்கு இழப்பு. சத்தியமா நான் எழுதி கொடுக்குறேன், அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய இழப்பு. இது மாதிரி ஒரு கட்சியெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி வந்து உலகத்திலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தன்மானத்துக்கு கூட எந்த ஒரு இழுக்கும் இல்லை. எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி போய் அந்த தனி மனிதனை மூஞ்ச மட்டுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கல்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. இங்க ஒரு முகத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு முகத்துக்கு போயிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. இங்க கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இருக்கு, கருத்துக்கு இடம் இருக்கு. இவ்வளவு பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய தத்துவத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு உலகம் முழுசும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிற ஒரு கொள்கையை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பின்பற்றணும்னு சொல்றதை தாண்டி இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிற இந்திய தத்துவத்தை, இந்திய தேசத்தினுடைய அரசியல் கொள்கையை உலகமே ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து சென்றது அவருக்கு இழப்பு தான். அதான் நான் சொல்றேன் சார். எங்களுக்கெல்லாம் அவரை பிடிச்சது ஏன் பிடிச்சது? பிஜேபி வளர்த்தாரு தானே சார் பிடிச்சது. எதனால பிடிச்சது? பிஜேபி வளர்த்தாருன்னு. அவர் பிஜேபி அதுக்காக பிஜேபி விட்டு கொடுத்துட முடியுமா? புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேங்க? ஆகையால இதுக்குள்ளேயே பாருங்களேன், இப்ப இவ்வளவு விஷயம் நான் பேசுறேன்ல, தாவேகா பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, பாரத பிரதமர் 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல போய் எதுவும் வராது. இது மட்டும்தான் வரும். அப்புறம் ஏங்க இதே தானே பேசுறாங்க? நாங்க 1000 விஷயம் பேசுறோம், உங்களுக்கு இது மட்டும்தான். இதுதான் சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா இருக்கு சார். அதான் சார் 4 பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையே வந்து ஒரு பொது புத்திக்குள்ள தள்ளுறது இல்லை சார். அந்த கட்சியில இருந்து மாநிலத்தில் தனியா போயிட்டாரு சார். அந்த பிரச்சனை மட்டும் தான் சார் பிஜேபிக்குள்ள போயிட்டாரு. நாங்க மக்களுக்காக பயணிச்சுட்டு இருக்கோம் சார், மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம் சார். நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஐடியாலஜிக்கல் அஃபேர் கிடையாது. ஐடியாலஜிக்கல் அப்படின்னும் போது ஐடியாலஜிக்கலா எந்த ஷேக்கும் கிடையாது சார். ஒரு கட்சியை பார்த்து நீங்க ஆள்காட்டி வரல நோக்கி கேள்வி கேட்கணும்னா நாங்க ஐடியாலஜிக்கலா எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணா கேளுங்க சார், பதில் சொல்றோம் சார். தேசியம் என்பது உங்க தத்துவம் சார், நீங்க இந்த இடத்துல நீங்க வழிவிட்டீங்க சார், கேள்வி கேளுங்க, பதில் சொல்றோம். ஐடியாலஜிக்கல் கொஸ்டின் பண்ணாம நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கல்ட் பாலிடிக்ஸ், அல்காரிதம் பாலிடிக்ஸ்குள்ளேயே மக்களை தள்ளிட்டு இருந்தா எப்படி? நான் தான் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன், இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி.
பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ற இடத்துல தான் எங்களால இருக்க முடியும். சார் உங்களுக்கு மட்டும் தான் பாரத் மாதா கி ஜெய் சொல்லணுமா? நீங்களும் சொல்லுங்க, காங்கிரஸ் சொல்லட்டும். காங்கிரஸ் ஒரு நேரத்தில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நாங்க என்ன எங்களுக்கு சொந்தம் சொன்னோம், இங்கே வைக்க சொன்னோம் சார். ஆகையால தொடர்ந்து இதுக்குள்ளேயே பண்ணாதீங்க சார். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், அவங்க ஒரு இடத்த சொன்னாங்க சார். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதனால மக்களுக்கு எந்த விதமான சத்தியமா எந்த விதமான புண்ணியமும். இன்னைக்கு தமிழகத்துல பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, பெண்கள், கரண்ட் கட்டு பிரச்சனை, விவசாயிகளுக்கு எதிரான இந்த பொய் வாக்குறுதிகள், நீர்நிலைகளை வந்து சுரண்ட பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் பரவல், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசணும். மேகதாது பிரச்சனையை பேசணும். அதெல்லாம் பேசலாம்னு பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்தா, சார் இது மாதிரி இந்த ட்விட் இப்படி வந்துச்சே சார், 10 பேர் ட்விட்ல இப்படி போட்டு இப்படி ஒரு இது வருதே சார், அதுக்கு பிரஸ் மீட்ல ஒரு சீனியர் லீடர் இப்படி சொன்னாங்களே சார், இதெல்லாம் சார் பிரச்சனை. கேளுங்க. ஜூன் 12 ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர்ல இருந்து தண்ணி திறப்பது வழக்கம். ஆண்டு வந்து தண்ணீர் திருப்திகரமா இல்லைன்னு தள்ளி போகுது. நீங்க கர்நாடக அரசு தமிழக பாஜக வலியுறுத்தி தண்ணீர் கிடைக்க இது பாருங்க, இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கேள்வி சார். நீங்க நல்லா பாருங்க, பாஜக அரசு கர்நாடகாவில் இருந்தவரை ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம நமக்கு காவிரியில தண்ணி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆன போது மேட்டூர்ல தண்ணி வந்துச்சு. ஏன்னா அங்க பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு. பூ போட்டுறதுக்காக போனாரு, கூடையோட கவுத்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கூடையோட கவுத்தாரு. அதுக்கப்புறம் அங்க காங்கிரஸ் வந்துச்சு, கூடையோட கவுக்க முடியல, ஏன்னா தண்ணி வரல. ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி. அவர் ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கும்போது கையெழுத்து போட்டுதான் காவிரி நதிநீர் ஆணையம் நமக்கு கிடைச்சது. அங்க பாஜக இருந்தவரை ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம கிடைச்சது. காங்கிரஸ் வந்தோடனே போச்சு. இன்றைக்கு மேகதாதுல அணை கட்டுவான்றாங்க சார். இன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சரவை, காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாலும் கூட 2 அமைச்சர்களை காங்கிரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். செல்ஃபி எடுத்துக்கிறேன். செல்ஃபி எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு முடிச்சுட்டு போன் வச்சுட்டு, சார் மேகதாதுல அணை கட்டுறாங்க, அதை ரிப்பார்ட்ட சொல்லுங்க, இல்லைன்னா உங்க 2 அமைச்சர்களை நாங்கள் அமைச்சரை விட்டு வெளில இருப்போம். ஒரு வாரத்தை சொல்லணுமா இல்லையா? தமிழர்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆகையால இது உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது செய்தாக வேண்டும். மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். மேகதாதுல காங்கிரஸ் அரசிற்கு, உங்களுடைய கூட்டணி அரசிற்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக மேகதாதுல அணை கட்டும் பணிகள், நீங்க எந்த விதமான ஆயத்த பணிகளையோ எந்த விதமான ஃபைல் மேக்கிங்கோ பண்ணக்கூடாது, நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னா நாங்க அமைச்சர்களை வெளியேற்றுவோம் சொல்லணும். இதுதான் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு.